சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ஸில், காமிக்ஸில் சூப்பர் ஹியூமன்ஸை பார்த்துருப்போம். பேட்மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், ஃபேண்டம், இது மாதிரி நிறைய சூப்பர் ஹியூமன்ஸ். அவங்க மனிதர்கள் செய்ய முடியாத பல வேலைகளை செய்வாங்க. அதே மாதிரி ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க, ஐக்யூ லெவல் வந்து ஐன்ஸ்டீனை விட அதிகமாக ரொம்ப ரொம்ப அதி புத்திசாலியாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெய்வ பிறவி இது மாதிரிலாம் எல்லாரும் ஆகணும்னு நினச்சா ஆக முடியாது. ஆனால் ஏஐயை யூஸ் பண்ணி ஒரு சாதாரண மனிதனை சூப்பர் ஹியூமனாக மாற்ற முடியும் அப்படின்ற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஹியூமன் செய்கிற வேலைகள் எல்லாம் வந்து ரோபோட்ஸ் பண்ண போகுது, ரோபோ பண்ண போகுது, அப்போ ரோபோக்களை உருவாக்க போகிறாங்க. இப்போ இருக்கிற ஏஐலேருந்து அடுத்த டெக்னாலஜி எப்படி மாறும்னு எல்லாம் நினச்சிட்ருக்காங்கன்னா, ஃபிசிக்கல் ஏஐ அதாவது ரோபோ தான் நினச்சிட்ருக்காங்க. அப்படி ரோபோவுக்கு போகிறதுக்கு பதிலாக சாதாரண இண்டிவிஜுவல், சாதாரண மனிதனை சூப்பர் ஹியூமனாக மாற்றுறதுக்கு ஏஐ எப்படி பயன்பட போகுது, அதுக்கு என்னென்ன டெக்னாலஜி இருக்குது, அதனால் இருக்கக்கூடிய பாதகங்கள் என்ன, சாதகங்கள் என்ன, மனித குலத்துக்கு என்ன கேடு இருக்குது. ஏஐ இந்த பர்டிகுலர் எபிசோட்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு ரூல் பண்ண போகுது. ஸோ ஏஐ டெக்னாலஜிக்குள்ளார இருக்கக்கூடிய அல்லது ஏஐ டெக்னாலஜி வந்து இன்னொரு டெக்னாலஜியோட சேர்ந்து எப்படி வந்து பெரிய லெவலில் கொண்டு போக போகுதுன்றதை பற்றி பார்க்குறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் எபிசோடு. கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஒரு சூப்பர் ஹியூமனாக எப்படி வந்து ஏஐ வந்து ஒரு மனிதனை மாற்ற போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங் இருந்தாங்கன்னா, அந்த ஆர்டினரி ஹியூமன் பீயிங் அல்லது ஆர்டினரி ஹியூமனுக்கு வந்து நிறைய வியாதிகள் வரும். அது எப்படி வியாதிகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, மரபு வழி வியாதி அல்லது ஜெனட்டிக்கல் வியாதின்னு சொல்லுவோம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருந்தால் கண்டிப்பாக பசங்களுக்கு இருக்கும், அதே மாதிரி தாத்தாக்கு இருந்தாலும் பசங்களுக்கு இருக்கும். அது மரபு வழியாக வர்றது. ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருக்காங்களா, அதில் 2 பேர் இருக்காது, அந்த வியாதி வந்து என்ன இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சுகர் இருக்குது அப்படின்னா அம்மாவுக்கு இருந்தால் பையனுக்கு இருக்கும், அப்பாவுக்கு இருந்தால் பொண்ணுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜெனட்டிக்காக இருக்கக்கூடிய சில வியாதிகள், ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதையும் என்ன பண்ண முடியுதுன்னா சரி பண்ண முடியுது. நான் இன்றைய பேச போகிற டெக்னாலஜி வழி. இந்த டெக்னாலஜி என்ன பண்ண போகுதுன்னு பார்த்து, இந்த ஏஐ வந்து பயோடெக்கை யூஸ் பண்ணி சில விஷயங்களை செய்ய போகுது. ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் கிடையாது, எனி லிவிங் ஆர்கனிசம், அது பாக்டீரியாவாக இருக்கலாம், பிளான்ட்ஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், எதுக்காக இருந்தாலும் என்ன பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜெனட்டிக்கல் டிசார்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியுது. ஜீன்ஸ், டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸ், ஜெனோம்ஸே என்ன பண்ண முடியுதுன்னு சொன்னால் மாற்ற முடியுது, ரீப்ளேஸ் பண்ண முடியுது, ரிமூவ் பண்ண முடியுது, புதுசாக ஜீனை வந்து ஆட் பண்ண முடியுது. இப்போ நான் பேச போகிற ஒரு டெக்னாலஜி. இது எதனால் சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா, பயோடெக்னால சாத்தியம். அந்த பயோடெக் வந்து எப்படி, எதை வச்சு அந்த பயோடெக் வந்து சாத்தியப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் மூலமாக அந்த பயோடெக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியுதுன்னா, நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. அதைத்தான் இப்போ வந்து ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்னாலஜிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்ப்ஆர்னு சொல்லுவாங்க. CRISPR. அதாவது இதுக்கு அப்ரிவேஷன் என்னன்றதை சொல்லிடுறேன். கிளஸ்டர்ட் ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்ட் ஷார்ட் பாலிண்ட்ரோம் ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் சொல்கிறதா இருந்தால், திரண்ட நேர்த்தியான இடைவெளி கொண்ட குட்டையான முன்பின் ஒத்த மாறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளஸ்டர்டுன்னு சொன்னால் ஒரு குரூப்பு, ரெகுலர்லின்னா ஒரு இன்டர்வல், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நேர்த்தியான ஒரு இன்டர்வல், ஒரு ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்லன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்பேஸ்டுன்னு சொன்னால் இடைவெளி, ஸோ ஒரு இன்டர்வல் கொண்டது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட், ஷார்ட்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாலிண்ட்ரோம்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வார்த்தை, ஒரு வேர்டு, மேடம்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சிங்களேன், MADAM, அதை நீங்கள் திருப்பி படிச்சிங்கனாலும் MADAMன்னு தான் வரும். மலையாளம், அந்த மலையாளத்தை ரிவர்ஸ்லேருந்து படிங்க, மலையாளம்னு ஃபுல்லாக எழுதிக்கோங்க இங்கிலீஷில். இந்த பக்கம் படித்தாலும் மலையாளம்னு வரும், இந்த பக்கம் படித்தாலும் என்ன வரும், மலையாளம்னு வரும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம்னா பாலிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ ரிப்பீட்ஸ்ன்னு சொன்னால் அது மாறிக்கிட்டே இருக்கிறது, வந்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் நான் சொல்லக்கூடிய இந்த ஜீன் மாடிஃபிகேஷன், ஜீன் ரிமூவல், டிஎன்ஏ ரிமூவல் அல்லது ஜீனை வந்து டெலீட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே கொண்டுட்டு வர போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து நான் சொன்ன இந்த டெக்னாலஜி கிறிஸ்ப்ஆர். இந்த கிறிஸ்ப்ஆர்ன்றது இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 2 பர்டிகுலர் காம்போனன்ட்ஸ். ஒன்று வந்து CAS9ன்னு சொல்லுவோம். அதாவது CRISPR அசோசியேட்டட் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த CAS9ன்றது அது ஒரு பார்ட், அது ஒரு காம்போனண்ட்டு. ரெண்டாவது காம்போனண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைடு RNAன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 காம்போனண்ட்டு தான் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜீன்ஸை மாடிஃபை பண்ணுறதுக்கோ, ஆட் பண்ணுறதுக்கோ, ரிமூவ் பண்ணுறதுக்கோ பயனுள்ளதாக இருக்க போகுது. ஸோ இந்த 2 காம்போனண்ட்டோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் காம்போனண்ட் CAS, அந்த ப்ரோட்டீன்ன்ற காம்போனண்ட் இருக்கு இல்லையா, அந்த காம்போனண்ட்டோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து ஒரு டாக்டர் மாதிரி அந்த பர்டிகுலர் ஜீனை வந்து ஆட் பண்ணும், எடிட் பண்ணும், அல்லது மாடிஃபை பண்ணும், அல்லது ரிமூவ் பண்ணும்.
அந்த டிஎன்ஏவை வந்து எடிட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது எதோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த CAS அந்த ப்ரோட்டீனோட வேலை. ஸோ அப்போ கைடு RNA அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு GPS மாதிரி லொக்கேஷன்ஸ், எந்த லொக்கேஷனில் இருக்க ஜீன், எந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை போய் மாடிஃபை பண்ணணும், இந்த லொக்கேஷனை பின் பாயிண்டடாக இந்த ப்ரோட்டீனை கொண்டுட்டு போய் அந்த காரியத்தை செய்ய வைக்கிறது எதோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைடு RNAயோட வேலை. இது ரெண்டும் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த CRISPRன்ற டெக்னாலஜிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய 2 காம்பனன்ட்ஸு. இந்த 2 காம்பனன்ட்ஸும் சேர்ந்தால் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங்குள்ளே இருக்கக்கூடிய டிஃபெக்டிவ் ஜீன் அல்லது டிஃபெக்டிவ் டிஎன்ஏவை மாடிஃபை பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், அல்லது புதுசாக ஒரு டிஎன்ஏவை என்ன பண்ணவும் முடியும், ஒரு ஜீனை உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணவும் முடியும். இந்த 2 காம்பனன்ட்ஸுமே நமக்கு தேவையில்லாத ஜீன்ஸை வந்து அடித்து விரட்ட முடியும். இன்னொன்று வந்து புதுசாக ஒரு ஜீனை வந்து உள்ளே என்னவும் பண்ண முடியும், ஆட் பண்ணவும் முடியும், ஒரு டிஎன்ஏ உள்ளே ஆட் பண்ணவும் முடியும். ஸோ இதனால் என்ன பெரிய மாறுதல்கள் உருவாக போகுதுன்னா, யூ கேன் சேஞ்ச் ஃபிசிக்கலி, உங்களுடைய ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஒரு ஆத்லெட்டாக இருக்கீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கீங்க, உங்களால் வந்து 100 மீட்டர்ஸ் வந்து இவ்வளோ நொடிகளில் தான் ஓட முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஓட முடியும். ஸோ உங்களுடைய ஸ்டெமினா லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் உங்களால் 50 கிலோ அல்லது 80 கிலோ தூக்க முடியுதுன்னா 130 140 கிலோ தூக்க முடியும். ஒரு ரோபோ சைடு, அதாவது ஒரு 8 மணி நேரம் தான் உங்களால் வேலை செய்ய முடியும் டயர்ட் ஆகாமன்னா, ஒரு 15 மணி நேரம் உங்களால் டயர்ட் ஆகாமல் வேலை செய்ய முடியும். 8 மணி நேரம் தூங்கினா தான் வேலை செய்ய முடியும், 3 மணி நேரம் தூங்கினா வேலை செய்ய முடியுதுன்னா இந்த பர்டிகுலர் ஜீனை மாடிஃபை பண்ணும்போதும் உங்களால் 3 மணி நேரம் மட்டும் தூங்கி என்ன பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். ஸோ ஃபிசிக்கலி there will be a lot of changes. ஃபர்ஸ்ட் திங் அந்த ஏதாவது ஒரு ஜீனை மாடிஃபை பண்ணி. ரெண்டாவது வந்து ஐக்யூ லெவல், இன்டெலிஜென்ட்டாகவும் என்ன பண்ண முடியும், உங்களை மாற்ற முடியும். இன்டெலிஜென்ஸ் இந்த சென்ஸ் வந்து உங்களோட காக்னேட்டிவ் எபிலிட்டியை மாற்ற முடியும், லாஜிக்கல் எபிலிட்டியை மாற்ற முடியும், உங்களுடைய ஓவரால் இன்டெலிஜென்ஸ், ஓவரால் திங்கிங் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இதை எப்படி பார்க்குறீங்கன்னா, இமேஜின் அ வேர்ல்ட் வேர் we can edit genes to improve your strength, endurance and also your intelligence. அப்போ வந்து ஒரு உலகம் வந்து உங்களுடைய ஜீன்ஸை மாடிஃபை பண்ணால் மட்டும் உங்களுடைய சக்தி, உங்களுடைய தாங்கும் தன்மை, உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் டு டிசீசஸ், இதையெல்லாம் வந்து அதாவது தற்காப்பு, உங்களை தற்காத்துக்கிறது, வைரஸ், பாக்டீரியா, இந்த மாதிரி ஜெர்ம்ஸ் இதெல்லாம் அண்டாமல் இருக்கிற மாதிரி. ப்ளஸ் வந்து உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் லெவலில் என்ன பண்ண போகுது, இம்ப்ரூவ் பண்ண போகுது. இதுதான் வந்து அந்த பர்டிகுலர் CRISPRன்ற டெக்னாலஜியோட மிக முக்கியமான வேலை. இப்போ வந்து சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜீன்ஸை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. எதுலலாம் பார்த்தீங்கன்னா ஆர்கனிசம் லைக் பாக்டீரியாலேருந்து பிளான்ட்ஸ் வரைக்கும், அனிமல்ஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கோமே, ஏதாவது ஒரு நெற்பயிர் அல்லது ஒரு பருத்தி எடுத்துக்கிறோம், அதில் தாக்கக்கூடிய பூச்சிகள், அதில் தாக்கக்கூடிய சில டிசீசஸ்ஸு, இன்ஃபெக்ஷன்ஸு, ஃபங்கஸ்ஸு, பாக்டீரியா, இது மாதிரி விஷயங்கள்லாம், ஜெர்ம்ஸு, இது மாதிரி விஷயங்கள்லேருந்து அந்த பர்டிகுலர் செடியை வந்து தன்னைத்தானே தற்காத்துக்கிறதுனால அதோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது, ஈல்டு இம்ப்ரூவ் ஆக போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏக்கருக்கு வந்து இவ்வளவு தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு இருக்கிறது வந்து, ஸோ இந்த ஜீன் மாடிஃபிகேஷனில் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ ஒரு 4 டன்னு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 5 டன் ஆகலாம், 6 டன்னாக கூட என்ன பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். என்ன ரீசன்னா, அந்த பூச்சி வந்து அடிக்கிறதோ, இல்லைனா கிருமிகள் ஏதாவது தாக்குறதோ, இல்லைனா வேறு ஏதாவது டிசீஸஸ் தாக்குறதோ, அது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். எப்படி கட்டுப்படுத்தோம்னா, அந்த ஜீன்ஸை மாடிஃபை பண்ணுறதுனால அந்த கிருமி தாக்குனாலோ, அந்த கிருமி தாக்குதலுக்கு ஆளாகாமல் அது தப்பிக்கிற அளவுக்கு அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் பவர் வர அளவுக்கு என்ன பண்ண முடியுது, மாறிக்குது. ஸோ அதே மாதிரி தான் சூப்பர் ஹியூமனியும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய ஜீனில் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் அல்லது டிஎன்ஏல ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணும் போதும் ஒரு ஆத்லெட்டாக இருக்கும், ஒரு ஸ்போர்ட்ஸ் லெவலில் பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆக முடியும், அல்லது வந்து அகடமிக்ஸில் பெரிய லெவலில் என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும். ஸோ இந்த டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய சில டிஸ்அட்வான்டேஜ் அல்லது பாதகங்கள் என்னன்றதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆயிரக்கணக்கான வருடமாக ஒரு பர்டிகுலர் ஜிஎன்ஏ, ஏதாவது ஒரு டிஎன்ஏ என்ன ஆகுனா ஒரு பர்டிகுலர் ஜீன் வந்து மனிதத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜீனை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க, எடிட் பண்ணுறீங்க, அதை மாடிஃபை பண்ணுறீங்கன்னா வர வழியாக வந்துக்கிட்டே இருக்குது. 10,000 வருஷமாக, 70,000 வருஷமாக, 50,000 வருஷமாக, 1,00,000 வருஷமாக என்ன ஆகிட்டு இருக்குது, ஏதோ ஒரு மூதாதையர்கிட்டேருந்து நமக்கு என்ன ஆகிட்டு இருக்குது, அந்த ஜீன், ஒரு பர்டிகுலர் ஜீன் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்குது. அதை மாடிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். எதில் மாற்றம் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்கல் டைவர்சிட்டியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வரலாம், அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ் நிறையா இருக்கலாம், என்னென்னே தெரியாத சில வியாதிகள் வரலாம், அல்லது ஏதாவது ஒரு மியூட்டேஷன் லெவலில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், இது மாதிரி விஷயங்கள் வரலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்குமா, கண்டிப்பாக இருக்காது. பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அது பெரிய அஃபோர்டபுளாக இருக்கும், ஏழையாக இருக்கிறவனுக்கு அவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்காது. என்ன ரீசனில், இப்போ இன்றைய தேதிக்கு இந்த ஜீன் மாடிஃபிகேஷன், இந்த CRISPR டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா $2 மில்லியன், அதாவது $20 லட்சம் அமெரிக்கன் டாலர்
ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ கோடிகள் நீங்கள் கணக்கு பண்ணிங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. ப்ளஸ் வந்து எத்திக்கலாக வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயமான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. எப்போவுமே வந்து நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக, இயற்கைக்கு அகெயின்ஸ்டாக எது செஞ்சாலுமே வந்து அந்த அளவுக்கு என்ன இருக்காது, பெரிய லெவலில் இருக்காது. ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். இந்த டிஸ்அட்வான்டேஜ் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இட் கேன் க்யூர் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் அண்ட் ஜெனட்டிக் டிசீசஸ். மரபு சார்ந்த வாராவழியாக வரக்கூடிய நோய்கள்லேருந்து உங்களை தற்காத்துக்க முடியும், அதை க்யூர் பண்ணவும் முடியும். ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து பர்சனலைஸ்ட் மெடிசின் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராசிட்டமால் எடுத்திங்கன்னா அந்த பேராசிட்டமால்கிட்ட சில காம்பனன்ட்ஸ் இருக்கும். அந்த காம்பனன்ட்ஸ்லாம் இது இந்த அளவு, இது இந்த அளவு, இது இந்த அளவுன்னு இருக்கும். இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு 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 குறிப்பிட்டது 40%, இன்னொன்று 10%, இன்னொன்று 4%, இன்னொன்று 3% இருக்குது. ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து இந்த 40% இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, 20% இருந்தால் போதும். இதில் 3% இருக்குது, 8% இருக்கணும்னு சொன்னால் அந்த மாதிரி மெடிசின்ஸே என்ன பண்ண முடியும், பர்சனலைஸ்டாக ஒவ்வொரு மனிதருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு காமன் மெடிசின், இப்போது கால்பால் அல்லது வந்து டோலோ 650 அப்படின்னு இருக்குன்னா அதை வந்து மாற்றி பர்சனலைஸ்ட் மெடிசின்ஸ் என்ன பண்ண முடியும், கொண்டுட்டு வர முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா டிசீசஸுக்கு வந்து வைரஸ்ஸு, டிசீஸு, பாக்டீரியா இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம தற்காத்துக்குள்ள ஒரு கேடைய மாதிரி அந்த ஜீனை மாற்றுறதுனால உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுமையான வியாதிகள் லைக் கேன்சரு, ஹெச்ஐவி இதெல்லாம் என்ன பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக க்யூர் பண்ண முடியும். இதுக்கு மெடிசின்ஸும் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ப்ளஸ் வந்து ஜீன் மாடிஃபிகேஷனில் இதெல்லாம் தாக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைஞ்சி போயிடும், இல்லவே இல்லாமலும் ஆகிடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் அல்லது மிருகங்கள் இதனுடைய வாழ்வு, அதாவது வந்து லைஃப் ஸ்பேன்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 80 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ முடியுது, 60 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ முடியுதுன்னா இந்த ஜீன் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனால 130, 140, 150 வயசு வரைக்கும் என்ன பண்ண முடியும், வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட் கேன் க்யூர் சர்டன் டிசீசஸ் லைக் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். அடுத்து பார்த்திங்கன்னா மஸ்குலர் டிஸ்ட்ராபி. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கிள் செல் அனீமியா. ஸோ இந்த 3 டிசீசஸையும் சரி பண்ணுவதற்கு இந்த பர்டிகுலர் கிறிஸ்பார்ன்ற டெக்னாலஜி பெருசாக உறுதுணையாக இருக்க போகுது. ஸோ நான் இப்போ பேசுனது எல்லாமே வெறும் பயோடெக். ஸோ இங்கே ஏஐயோட வேலை என்ன? ஸோ இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே என்ன தான் பேசுனதுன்னா வெறும் பயோடெக்னாலஜியை பற்றி பேசியிருக்கேன், மெடிசின்ஸை பற்றி பேசியிருக்கேன், எல்லாமே ரிலேட்டட் டு சம்திங் டாக்டர்ஸ் பேசுகிற மாதிரி பேசியிருக்கேன் ஒழிய இதில் வந்து ஏஐக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த டிஎன்ஏ அல்லது இந்த ப்ரோட்டீன் அல்லது இந்த ஜீன் அப்படின்ற அந்த டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த டேட்டாவை, ஜீன் டேட்டா அல்லது டிஎன்ஏ டேட்டா அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு மனிதர்கள் அனலைஸ் பண்ணுறதை விட மிஷின்ஸ் அனலைஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் யூஸிங் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், சூப்பர் லேர்னிங் இது மாதிரி நிறைய லேர்னிங் இருக்குது ஏஐயில். ஏன்னா சூப்பர் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அது என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் டேட்டா செட்டு அல்லது டிஎன்ஏ டேட்டா செட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ தான் யூஸ் ஆக போகுது. அந்த ஏஐ தான் என்ன கண்டுபிடிக்க போகுதுன்னா எந்த பர்டிகுலர் டிஎன்ஏ அல்லது எந்த பர்டிகுலர் ஜீனில் பிரச்சனை இருக்குது, எந்த பர்டிகுலர் ஜீன் வந்து மாற்றம் ஏற்படுத்தணும், எந்த பர்டிகுலர் ஜீனை வந்து ரிமூவ் பண்ணணும், எந்த பர்டிகுலர் டிஎன்ஏ ஒரு மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த பர்டிகுலர் டிஎன்ஏவை ரிமூவ் பண்ணணும் அல்லது ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எந்த பர்டிகுலர் டிஎன்ஏ ரிமூவ் பண்ணணும்னு எது கண்டுபிடிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ கண்டுபிடிக்க போகுது. அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜியை வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சரி பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு பில்லர், அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மே எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ தான். இப்போ ஏஐ வந்து என்ன பண்ண போகுதுன்னா நம்ம மனிதர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும், ரொம்ப நேரமாகும், ஹியூஜ் டாஸ்க் அது. ஸோ இதே ஒரு ஏஐ கிட்ட கொடுத்தோம்னா சில மணி நேரங்கள்லேயே சில நாட்கள்லேயே என்ன பண்ணிட போகுது, ரொம்ப பின் பாயிண்டடாக 100% அக்யூரேசி இல்லைன்னா கூட 99.9% அக்யூரேசியோட அது ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ டேட்டா செட்டு அல்லது ஜீன் டேட்டா செட்டு, ஒரு மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய ஜீன் டேட்டா செட்டை எடுத்து அழகாக கண்டுபிடிச்சி எது ஃபால்ட்டி பர்டிகுலர் ஜீன் அல்லது ஃபால்ட்டி டிஎன்ஏன்றதை சொல்லிடுச்சுன்னு சொன்னால் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே மாற்றிடலாம். அப்படி மாற்றினோம்னா உலகத்தில் நிறைய பேர் சூப்பர்மேன் மாதிரி, ஸ்பைடர்மேன் மாதிரி அல்லது பேட்மேன் மாதிரி மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து, ஆளுமை மிகுந்த ஒரு மக்களாக மாற முடியும். இன்னொன்று இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து எல்லாருமே வந்து ஒரு பிஹெச்டி லெவலில் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற அளவுக்கு மாற முடியும். ப்ளஸ் வந்து லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், அதாவது வந்து ஒரு மொழி தெரியுது, 2 மொழி தெரியுது, 3 மொழி தெரியுது, 4 மொழி தெரியுது. 4 மொழி தெரிஞ்சுன்னா பெரிய விஷயம், 5 மொழி தெரிஞ்சுன்னா பெரிய விஷயம். ஆனால் இந்த ஜீனை மாற்றுறது மூலமாக 10-15 மொழிகள் ரொம்ப எளிதாக கற்றுக்க முடியும். இப்போ ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு ஒரு மனிதருக்கு 3 மாதம் 4 மாதம் அந்த பர்டிகுலர் மொழி பேசுகிறவங்களோட பேசிக்கிட்டே இருந்தால் கற்றுக்க முடியும், எந்த மொழியாக இருந்தாலும் கற்றுக்க முடியும். ஆனால் இந்த ஜீன் டெக்னாலஜியில் மாற்றும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து 10 நாள்லையோ 20 நாள்லையோ 25 நாள்லையோ ஒரு மொழியை ரொம்ப சரளமாக தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஏஐயில் வந்து ஆக்சுவலி ரோபோட்ஸு அல்லது ஏஐயோட ஏஜென்ட்ஸு இதெல்லாம் செய்யக்கூடிய வேலைகளை வந்து
மனிதர்களே செய்கிற அளவுக்கு கொண்டுட்டு வரதுக்காக தான் இந்த கிறிஸ்பார்ன்ற டெக்னாலஜி. இதுதான் வந்து ஏஐயோட மிகப்பெரிய ஒரு யூஸ் கேஸாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பெருசாக போக போகிற ஒரு டெக்னாலஜி வந்து அந்த ஏஜென்ட் ஏஐ இதெல்லாம் தாண்டி வந்து ஃபிசிக்கல் ஏஐ ரோபோட்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கோம். போகும் ரோபோட்ஸும் ப்ளஸ் மனிதர்களை உருமாற்ற போகுது, பிளான்ஸை உருமாற்ற போகுது, லிவிங் ஆர்கனிசத்தை உருமாற்ற போகுது. இதுவும் எது தான் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே ஏஐ தான் பண்ண போகுது. கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்து வாட் எவர் திங்ஸ் கோஸ் அகென்ஸ்ட் தி நேச்சர், இயற்கைக்கு அகென்ஸ்டாக எது போனாலுமே வந்து பெரிய லெவலில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கணும்னாலும் பெரிய ரிசர்ச் ஒன்று பண்ணணும். நிறைய ரிசர்ச் பண்ணி எல்லாமே ஓகே ஆன பிறகு தான் என்ன பண்ணணும்னா மனிதர்கள் மேலே அதை பிரயோகிப்பாங்க. இன்ன வரைக்கும் மனிதர்கள் மேலே பிரயோகிக்கல. ஆனால் சீக்கிரம் வந்து அதை யூஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போயே வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. $2 million கொடுத்தா ஜீன் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியுது. ஜீனை வந்து மாடிஃபை பண்ணி உங்களுடைய நோய்கள்லேருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கு அல்லது உங்களுடைய ஜெனட்டிக் டிஸார்டர்ஸை வந்து சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வராங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியன்றது பார்த்தீங்கன்னா ஏஐயோட பவர். அதாவது வந்து 10 வருஷத்துக்கு ஒரு முறை ஏஐ வந்து பெருசாக சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு, 20 வருஷத்துக்கு ஒரு முறை ஏஐ சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த 2025லேருந்து எவ்ரி 1 year ஏஐ வந்து டபுள் ஆகிட்டே போகும். அதோட கெப்பாசிட்டி, அதோட பவர், அதனுடைய வளர்ச்சி, வீரியம். ஸோ அப்படி போகும்போதும் இன்னொரு 2-3 yearsல பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி எல்லாம் நான் பேசின டெக்னாலஜி எல்லாமே சாத்தியம்தான். ஸோ இதெல்லாமே சாத்தியப்படணும்னா ஏஐ வச்சு தான் வரும். ஸோ ஏஐங்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்னது தான், கிரிப்டோக்குள்ளே எந்த பர்டிகுலர் செக்டர்லாம் பெருசாக போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்பயும் ஸ்ட்ராங்லி பிலீவ் இந்த பர்டிகுலர் சைக்கிளுக்கு வந்து நம்பர் 1 இருக்க போகிறது ஏஐ தான். ஏன்னா வந்து இந்த சைக்கிள் மட்டும் கிடையாது, அடுத்த சைக்கிளுக்கும் ஏஐ தான் பெரிய லெவலில் இருக்க போகுது. 2030, 2035 வரைக்கும் ஏஐ வந்து பெருசாக ரூல் பண்ண போகுது. அப்படி ரூல் பண்ணும்போதும் இந்த டெக்னாலஜியை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோவை போட்டேன். இன்னொரு வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட் அல்லது ஒரு காயினோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.